முக்குளத்திற்கான அதிகாரம் பிஜேபி கொடுக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை என் மனசுல வந்துட்டு. தேசியமும் தெய்வீங்களும் இரு கண்கள் சொல்லி எங்கள் ஐயா முத்துராமலிங்க சொல்லியிருக்காரு. அந்த வழியில் நாங்கள் எல்லாரும் வந்தோம். அதனால் ஆலயங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம். வச்சிருக்கிறது தான் ஐயாவோட பேரில். ஆனால் நாங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பு முருகானத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆளுமையான ஒரு மனிதர் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் விடாத போதே அவர் இருக்கார், பொறுப்பில் இருக்கார். அப்புறம் இப்போ நயனார் நாகேந்திரன் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இப்படி எங்கள் சமூகத்தில் நிறைய பேர் ஆளுமையாக இருக்காங்க. யாராவது ஒருத்தரை இந்த 12 வருஷத்தில் மத்திய அரசு பொறுப்பில் நியமிச்சிருக்காங்கன்னா, ஒரு நியமன எம்பியாவோ ஒரு கவர்னராவோ இல்லை ஒரு மத்திய அமைச்சராவோ யாரையாவது ஒரு ஆளை ஆரம்ப கட்டத்திலேருந்து காங்கிரஸ் தான் எங்கள் ஐயா முத்துராமலிங்க சாவுக்கும் காங்கிரஸ் தான் காரணம். அதனால நான் ஆரம்பத்திலேருந்து காங்கிரஸை நான் எதிர்க்கக்கூடியவன். என் சாதியோட மைனஸ் பாயிண்டே எங்களை பற்றி யாராவது பெருமையாக சொல்லிட்டான்னு வைங்களேன், அவன் யாருன்னு கூட பார்க்காம உடனே என்ன பண்ணிடுவாங்க, இவங்க போய் அவங்கள ஆதரிச்சிருவாங்க. உண்மையிலே அவங்க இந்த முக்குளத்தூர் மீது பற்றி இருந்துச்சு அப்படின்னா இவங்க நேரத்துக்கு மத்தியில் ஒரு மத்திய மந்திரி இந்த சமூகத்தை சேர்ந்த பிஜேபி நிர்வாகிகளுக்கு கொடுத்துருப்பாங்க. மத்தியில் எத்தனை ஏழா கணேசனை நீங்கள் ஆக்கினீங்க, தமிழிசையே அந்த அம்மாவை கொண்டு போய் கவர்னர் ஆக்கிறீங்க. இப்போ சிபி ராதாகிருஷ்ணனை நீங்கள் கொண்டு ஆக்கிருக்கீங்க, எல் முருகனை மத்திய அமைச்சரை கொண்டு ஆக்கிருக்கீங்க. நல்ல யோசிச்சு பாருங்க தோந்தார். அப்போ ஏன் தேவமர ஆக்கல அந்த பேராசிரியர் சீனிவாசன் அழகா பேசினார். நானே அவர் பேச்சை பார்த்துட்டு அப்பா இப்படி ஒரு வரலாறு நமக்கே தெரியாதப்பா, நம்ம சமூகத்தை பற்றி நம்ம வரலாறை பற்றியும் அப்படின்னு நினச்சி அவர் பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கேன். அச்சாரு பாருங்க ஆப்பு. எல்லாரும் சொல்லுவாங்க திருமாவளவன் மாதிரி ஒரு தலைவர் இல்லை எங்கள் சமூகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னத்துக்காதவன் லட்டுப்படி கட்டிட்டு போய் ஐயா ஆதரவுமா புலித்தேவனையும் முத்துராமலிங்க தேவரையும் மூக்கியா தேவரையும் கொண்டு வெறும் 10,000 ரூபாய்க்கு விற்க முடியும்னு இருக்கான் எங்கள் சாதியில். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிறுவனர் திரு இசக்கி ராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்க தொடர்ந்து ஆரம்ப காலகட்டங்கள்லயே கூட பாஜகவோடு கொஞ்சம் நெருக்கமா இருந்தீங்க அப்படிங்கிற செய்தியை எங்களால பார்க்க முடிஞ்சது. அண்ணாமலை அவர்களோடு கொஞ்சம் நெருக்கமா இருந்தீங்க. ஈவன் MP சீட்டு கூட உங்களுக்கு கொடுக்க போறாங்கன்ற மாதிரிலாம் பேச்சு இருந்தது உங்க மாவட்டங்கள்ல. என்ன காரணம்? அப்புறம் ஒரு அமைதியாயிட்டீங்க எதுவும் இல்லை? அதாவது எப்படின்னா, அண்ணாமலை இந்த நடைபயணம் வரும் பொழுது எங்கள் தூத்துக்குடிக்கு வர்றாரு. அப்போ தேவர் சிலை எங்கள் பகுதியில் இருக்குது. அப்போ அதுக்காண்டி நம்ம வரவேற்கோம் அவரை. இன்னொன்று என்னன்னா, அண்ணாமலை எனக்கு பிடிக்கும், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஒரு படித்த இளைஞர், ஒரு தமிழர், ஒரு நல்ல ஒரு IPS அதிகாரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் அரசியல் சமூகத்தை சரி பண்ண போகிறேன். அது சாதாரண விஷயம் இல்லை. வாராரு, அது எனக்கு பிடிக்கும், மாற்றுக்கருத்து இல்லை. அவங்களோட அதே மாதிரி என்னென்னா, கோவில் சம்மந்தப்பட்டது எனக்கு, மதம் சம்மந்தப்பட்டது எனக்கு பிடிக்கும். எனக்கு அந்த வழக்குகளும் இருக்குது. நான் என்னென்னா ஒரு காமனாக தேசியமும் தெய்வீங்களும் இரு கண்கள் சொல்லி எங்கள் ஐயா முத்துராமலிங்க சொல்லியிருக்காரு. அந்த வழியில் நாங்கள் எல்லோரும் வந்தோம். அதனால் ஆலயங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம். வச்சிருக்கிறது தான் ஐயாவோட பேரில். ஆனால் நாங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ அப்படி இருக்கையில் பிஜேபியோட எல்லாருமே இப்போ கட்சிராஜா இருக்காருன்னா அவரும் இடத்துல பேசுவார் வைப்பார். இப்படி இருக்கிறோம். நாளடைவில் நான் பார்க்கும் பொழுது பிஜேபியோட அஜெண்டாவை நம்ம பார்க்குறோம். உட்காந்து யோசிப்போம்ல, இவங்களுடைய தரவை பூரா நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது முக்குளத்திற்கான அதிகாரம் பிஜேபி கொடுக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை என் மனசுல வந்துட்டு, ஒரு எண்ணம் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா, எனக்கு தேவை நான் வளரணும் இல்லை. நான் போய் பிரதமரை பார்த்துட்டு உட்காரதுக்கு 2 நிமிஷம் ஆகுது. இவர்கிட்ட போய் பேசிட்டு வச்சுட்டு நான் ஒரு கூட்டம் போட்டு பிஜேபி தலைவர்களை நான் மேலே எடுத்துக்கு 2 நிமிஷம் ஆகுது. நான் வளரணும்னு பார்க்கல. நான் என் சமூகத்துக்கான பாதுகாப்பை தான் தேடுறேன். இனியும் என் சமூகத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி வந்துச்சுன்னு நாங்கள் பெரிய லெவலில் பின்னாடி போயிடுவோம். அதுதான் உண்மை. அப்போ பிஜேபி மேலே எனக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தம்னா, 10 வருஷம் 15 வருஷம் இப்போ 13 வருஷம் ஆட்சியில் இருக்காங்கல்ல. தமிழ்நாட்டில் எந்த தேவமர, தமிழ்நாட்டில் கோயிலுக்காண்டியும் மதத்துக்காண்டியும் நிறைய உசுறு விட்ட தேவமரு நிறைய இருக்காங்க. இப்படிதான் உங்களுக்கு உசுறு விடக்கூடிய சாதி. அப்போ யாரை கூட்டம் உங்களுக்காண்டி இருந்தாங்க நிறைய பேர் இருக்கு. இப்போ கருப்பு முருகானத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆளுமையான ஒரு மனிதர் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் விடாத போதே அவர் இருக்கார், பொறுப்பில் இருக்கார். அப்புறம் இப்போ நயனார் நாகேந்திரன் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இப்படி எங்கள் சமூகத்தில் நிறைய பேர் ஆளுமையாக இருக்காங்க. யாராவது ஒருத்தரை இந்த 12 வருஷத்தில் மத்திய அரசு பொறுப்பில் நியமிச்சிருக்காங்கன்னா, ஒரு நியமன எம்பியாவோ ஒரு கவர்னராவோ இல்லை ஒரு மத்திய அமைச்சராவோ யாரையாவது ஒரு ஆளை
பண்ண சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒரு ஆளை காட்ட சொல்லுங்க. காட்டுனா நான் இந்நேரம் வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. நான் விட்டது. அப்போ எனக்கு சந்தேகம் வந்துட்டு, அது எப்படி மத்தியில 12 வருஷம் ஆட்சி நடத்துவாங்களா? அப்பெல்லாம் வந்து தேவமாருக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்களா? தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து எம்எல்ஏ ஆக்கும் எம்பி ஆக்கும். அதைத்தான் திமுகவும் பண்ணுது, அதிமுக பண்ணுது. இதுல தான் 60 எம்எல்ஏ இருக்காங்க, அதுல 30 எம்எல்ஏ இருக்காங்க, அமைச்சர் அதுல 60 இருக்காங்க, எல்லாம் இருக்காங்களா? அதுதான் அவங்க கொடுக்காங்களே. அப்ப பிஜேபி எனக்கு வந்து பிரதமரை பிடிக்கும், அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து தமிழினத்தை வந்து 1 கோடி பேரை, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரை கொண்டு குமிச்சதுல நான் மிகப்பெரிய வருத்தம். ஆரம்ப கட்டத்துல இருந்து காங்கிரஸ், ஏன்னா காங்கிரஸ் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் சாவுக்கும் காங்கிரஸ் தான் காரணம். அதனால நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே காங்கிரஸை நான் எதிர்க்கக்கூடியவன். நாடு நல்லா இருக்கும் நம்ம நினைக்கக்கூடியவன். இப்போ மும்பை பார்த்தீங்கன்னா, மும்பையில் ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா நாங்கள் துடிப்போம், சார் இந்தியரை கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடு அதே மாதிரி தமிழக பிரச்சனை, ஒரு கேரளாவை அடிச்சுட்டான், ஒரு கர்நாடகா அடிச்சாலும் கோவம் வரும். தேசிய சிந்தனைங்கிறது உங்களுக்குள்ள இருக்கு. உண்டு, எங்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் உண்டு. எங்களுக்கு அந்த ஒரு ஜீன் கொடுத்துருக்காங்க, இறைவனா கொடுத்துருக்கான். அப்ப எங்களை வந்து இந்த மதத்துக்காண்டி நாட்டுக்காண்டி அதிக உயிர் பள்ளி விட்டது. அதையும் யார மோடியை வச்சும் பேசாங்க, இவங்களும் மேடைக்கு மருது பண்டியர்கள் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு எங்க சமுதாயத்தோட ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? எங்க ஐயா முத்துராமலிங்க தேவரையும் மருது பண்டியர்களையும் வேலுநாச்சாரியும் மூக்கியா தேவரையும் எவனாவது ஒருத்தன் மேடையில பேசிட்டான்னு வையன், உடனே அவன் அப்பா தேவரை பத்தி பேசிட்டானப்பா அப்படின்னு சொல்லி நேரம் ஓட்ட குத்திடுவான். அதே நான் 325 நாளும் தேவர் இருப்பேன், இங்க போட்டு விட மாட்டான். மைனஸ் பாயிண்ட், என் சாதியோட மைனஸ் பாயிண்ட். எங்களை பத்தி யாராவது பெருமையா சொல்லிட்டான்னு வைங்களேன், அவன் யாருன்னு கூட பார்க்காம உடனே என்ன பண்ணிடுவாங்க, இவங்க போய் அவங்கள ஆதரிச்சிருவாங்க. அதனால பிஜேபியோட செயல்பாடுகளை அவங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்க நான் விமர்சனம் பண்ண வரல. என் சமூகத்தை மட்டும் சொல்றேன். என் சமுதாயத்துக்கு வந்து அவங்க வந்து செய்வாங்க. மத்தியில் இப்போ வரைக்கும் செய்யல, மாநிலத்திலையும் முக்கிய பொறுப்புகள்லாம் ஒன்னும் கொடுக்கல. நீங்க எல்லாம் பாத்தீங்களா, எல்லா பொறுப்பு தேவமாறு, அவ்வளவு தேவமாறு இருக்கும். பிஜேபிக்கு உழைக்கக்கூடிய தேவமாறு என்கிட்டயே மண்டையை கழுவுதான்ல அப்படின்னு அப்படிங்கலாம். இப்படிதான் உங்களுக்கு அண்ணாமலை என்ன கேரக்டர் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கிறோம், அங்க வச்சு பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். அதுதான். மற்றபடி பிஜேபியோட ஒரு சில பேர்த்து நான் போன்ல பேச வைக்க இருந்திருக்கேன், அது உண்மைதான். ஆனா அவங்களோட நம்ம கூட்டணி போகணும் நிக்கணும் நம்ம நினைச்சதே கிடையாது. எனக்கு இந்த சமூக மக்களுக்கான பாதுகாப்பை நான் வந்து உறுதியா நினைக்கணும்னா இந்த சாதி வெறியன்னு சொல்லி 4 பேர் சொல்லலாம், அப்படிலாம் இல்லை. அவன் சாதிக்கு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு வச்சு அவர் அந்த சமூக மக்களை சரி பண்ணிட்டாரா. அந்த சமூக மக்களுக்கான அரசியல் ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் கட்சி வச்சிருக்காங்க. இப்படி அவங்களாம் தமிழர்கள் பேர்ல கட்சி வைப்பாங்க. இப்படிதான் உங்களுக்கு இப்படி தமிழர்கள் பேர்ல. நான் வந்து எங்க ஐயா பேர்ல வச்சு என் சமூகத்துக்கான, அதாவது பிற சமூகம் பாதுகாப்பு வரும்போது நம்ம பாதுகாப்பு கொடுக்கும், ஆபத்து வரும்போது நம்ம காப்பாற்றுறோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் சமூகத்துக்கான அரசியல் நம்ம எடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அதுல பிஜேபி வந்து உண்மையிலே அவங்க இந்த முக்குளத்தூர் மீது பற்று இருந்துச்சு அப்படின்னா இவ்வளவு நேரத்துக்கு மத்தியில ஒரு மத்திய மந்திரி எங்க சமூகத்தை சேர்ந்த பிஜேபி நிர்வாகிகளுக்கு கொடுத்துருப்பாங்க. காலமுள்ள வால்போஸ்ட் ஒட்டணும், காலமுள்ள பேனர் அடிக்கணும். இப்படி உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறதுக்கா? தமிழ்நாட்டில் இப்போ மந்திரியாகி என்ன செய்ய போறாங்க? தமிழ்நாட்டில் மந்திரியாகி தேவை மாதிரி என்ன செய்ய போறாங்க? இனிமே சொல்லுங்க. இப்ப இருக்காங்களா எங்க சமூகத்துக்காண்டி அவங்க பேச முடியுமா? போய் சட்டசபையில் போய் பேச முடியுமா? நாங்க போனா தான் பேச முடியும். அதனாலதான் நாங்க எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால பிஜேபி மீது எனக்கு வெறுப்பு வந்துட்டு அதுல இதாயிட்டு. அது போல எப்படின்னா நிறைய இளைஞர்கள் வந்து அந்த நேரத்துல வந்து போராடுறாங்க, ஒரு மதத்துக்காக கோயிலுக்காண்டி இதுக்காண்டி போராடுறாங்க, வழக்குகள்ல சிக்கிறாங்க. கோயம்புத்தூர் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்துக்கள் சொல்லக்கூடிய பாதிக்கப்படுறாங்களா படலையா படுதாங்கல்ல, அவங்க யாரை இவங்க காப்பாத்திருக்காங்க, யாரை செக்யூர் பண்ணியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் அப்ப வந்து ஒரு இடத்துல ஒருத்தனை வந்து ஒருத்தனுடைய உயிர் போக வச்சு அதுல அரசியல் பண்றத நம்ம விரும்பல. அதுக்கு முன்னாடி இவங்க மத்தியில் தான் இருக்காங்க, எவ்வளவு பெரிய செக்யூர் பண்ணலாங்க பண்ற மாதிரி தெரியல எனக்கு. அதனால இவங்களுடைய எனக்கு வந்து சந்தேகம் வந்துட்டு, அவங்க மேல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு. இவங்க மத்தியிலேயே 12 வருஷம் எனக்கு ஒரே ஒரு இதுல அவங்க பதில் சொல்ல முடியல. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. மத்தியில் எத்தனை ஏழா கணேசனை நீங்க ஆக்குனீங்க, தமிழிசையே அந்த அம்மாவை கொண்டு போய் கவர்னர் ஆக்கிறீங்க, இப்ப சிபி ராதாகிருஷ்ணனை நீங்க கொண்டு ஆக்கிருக்கீங்க, எல் முருகனை மத்திய அமைச்சரை கொண்டு ஆக்கிருக்கீங்க. நல்ல யோசிச்சு பாருங்க தோந்தாரு. அப்ப ஏன் தேவமரம் ஆக்கல? அதாவது எப்படின்னா தமிழ்நாட்டில் முக்குளத்தூர் வாக்கு வங்கி எத்தனை தொகுதியில் இருக்கு, எத்தனை முக்குளத்தூர் உங்களை நம்பி சேர்தான் கட்சியில. அவளை நீங்க தேவரையா பத்தி பேசி 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 கட்சியில் இழுக்கிய. அப்ப எத்தனை பேர் உங்க கட்சியில் இருக்காங்க? ஒரு தேவமாருக்கு இவங்க பதவி கொடுத்துருக்காங்க,
அப்படி நீங்க சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்டதேன். எப்ப உங்களை பத்தி பேசி தப்புப்பா அப்படின்னு சொல்லி மத்தியில ஒரு அங்கீகாரம் தரல. ஏன் எங்களுக்கான தேவை அரசாணையை இவங்க நிறைவேற்ற வேண்டியதானே, நாங்க செய்வோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே. இவங்க மதுரை விமான நிலையத்துக்கு வந்து யாரு மத்திய அரசு சொல்லணும், இவங்க பேரை வைக்க சொல்லுங்க பார்ப்போம். முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்க சொல்லுங்க பார்ப்போம். வைக்க மாட்டாங்க. உடனே ஒரு பாலிடிக்ஸ் அந்த மக்களுடைய தேவேந்திர மக்களுக்கு தூண்டி விட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியாச்சு. இதே அவர் யாரு, இந்த பிஜேபி இருக்காருல, மதுரையில் இருக்காரு பாருங்க, அந்த பேராசிரியர் சீனிவாசன், அழகா பேசினார். நானே அவர் பேச்சை பார்த்துட்டு, அப்பா இப்படி ஒரு வரலாறு நமக்கே தெரியாதப்பா, நம்ம சமூகத்தை பத்தி நம்ம வரலாறை பற்றியும் அப்படின்னு நினைச்சு அவர் பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கேன். அச்சாரு பாருங்க ஆப்பு. அப்படியே எங்களை பத்தி பேசிட்டு அப்படியே இன்னொரு கம்யூனிட்டி மக்களை போய் பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு சாதகமா பேசுறாரு. அப்ப இது ஃப்ராட் பண்றாங்க அப்படிங்கிறதா, திட்டமிட்டு பண்றாங்க. இது திட்டமிட்டு வந்து இப்படியே பேசி இவங்க பண்றாங்க. அதனால என்ன பொறுத்தளவுல என் மக்கள் என் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் சொல்றதா 2026 கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்க ஐயாவோட ஆட்சி தான். இல்லைன்னா நான்லாம் அந்த சமூகத்தை வந்து ஒரு பெரிய கட்டமைப்பா கொண்டு வரணும். அதாவது நீங்க நல்லா கேட்டு பார்க்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க திருமாவளவன் மாதிரி ஒரு தலைவர் இல்ல எங்க சமூகத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒருத்தரை சொல்லுவாங்க, இப்படி வந்து சொல்லுவாங்க. அதாவது அந்த மக்களுடைய விளிம்பு நிலையில அதைத்தான் பார்க்கணும். அந்த மக்கள் வந்து ஒரு சட்டப்பட முடியாம, அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை பெற முடியாம, கோயிலுக்குள்ள போக முடியாம இப்படி இருந்த மக்களுக்கு ஒரு தலைவர் கிடைக்காது. கிடைச்ச உடனே அந்த தலைவரை பிடிச்சு, சார் நமக்கு உரிமைக்குன்னு ஒரு தலைவன் வந்துட்டானே, இவன் தந்து நம்ம தலை நிமிர்றதமே அப்படின்னு சொல்லி ஒரு தலைவரை அவங்க உருவாக்கி போனாங்க. நம்ம சமுதாயம் அப்படி கிடையாது. இங்க தேவமார பத்திலாம் இங்க எல்லாருமே இவங்க எங்களுடைய பிறப்பே இவங்க வந்து ஒரு ஜமீன்தாரு, இவங்க வந்து அதாவது மன்னர், இப்படி வந்து 10 பேர் சேர்ந்தா போதும். உங்களுக்கு 10 பேர் சேர்ந்தாச்சுன்னா அவன் பச்சை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம். அந்த மாதிரி அதனால அப்படின்னு சொல்லுவான். இப்படி ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கணும்னு சொல்லிதான் கட்டமைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ஆனா இன்னைக்கு நான் வந்து அமைச்சிருக்கேன். அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் சமூகத்துக்கு எதிரான எந்த கட்சியும் சரி நான் ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ வரவிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையான முறையில எதிர்த்து தோக்கடிச்சோம். அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம தான் அதை தோக்கடிச்சோம். ஏன்னா என் ஜாதிகாரம் மறந்துடுவாங்க. ஒத்துக்குங்க, 4 நாள் ஒரு விஷயம் நடந்துட்டுன்னா 4 நாள்ல மறந்துடுவாங்க. அதனால நான் ஞாபகப்படுத்துவேன். நான் இருந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் சீமானையும் உள்ள விட மாட்டேன், எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓட்டு போட விட மாட்டேன். ஏன் சமூகத்துக்கான அரசியலை நான் மக்கள்கிட்ட சொல்லி அதுக்குள்ள புரிய வச்சிருவேன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்குன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி, அதுக்காக நாங்கள் ஆளுங்கட்சிக்கு சால்ற அடிச்சதே கிடையாது. இன்னை வரைக்கும் ஒரு பேட்டியில பாருங்க ஆளுங்கட்சி நம்ம பாராட்டியிருக்கோமா? பாராட்ட மாட்டேன். எப்ப அவங்க பணி அவங்க செஞ்சுட்டே இருக்காங்களா? என் சமூகத்து பிரச்சனையா உடனே நான் என்ன போராடுவேன். இப்ப தென்காட்சியில வந்து பெர்மிஷன் தர மாட்டேன்ட்டாங்க திமுக. ஆமா, பெர்மிஷன் தர மாட்டாங்க. திமுக ஸ்டாலினுக்கு தெரியாது, அங்குள்ள அதிகாரத்தானே தெரியும். அவர் எஸ்பி தானே வந்து நடவடிக்கை எடுக்கணும். எஸ்பி வந்து எப்பா நீ பப்ளிக் மீட்டிங்ல சீமானு மேடை போட்டு உங்களுக்கு அசிஷமா திட்டுறான், அவனுக்கு நீ பெர்மிஷன் கொடுக்க? நான் என் சமூக மக்களை இவன் தவறா பேசிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அனுமதி கேட்க, எனக்கு தர முடிய. சரி, நான் மண்டபத்தில் வச்சுட்டு ஒரு 117 பிள்ளைகளுக்கு வருஷம் ஃபீஸ் கட்டும் ஒத்துக்குங்க. வருஷம் ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா. இந்த கஷ்டப்படுத்த பிள்ளைகளை போற எடுத்து இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு ஆசைப்படுவான். ஒரு ஆட்டத்தை ஒரு பிள்ளை, ஒரு கொத்தனார் பிள்ளை. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு வருஷம் தேவர்ஜந்தி வருது, வருஷம் ஸ்கூல் ஃபீஸும் வருது. இப்போ நம்மளால முடிஞ்சது அன்னதானம் போடாம இந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுமே அப்படின்னு ஒரு விழா வச்சிருக்க பார்த்துக்கோங்க. அதுக்கு தடுக்காங்க. இப்போ நான் சட்டமன்ற அலுவலகத்தை முற்றுகிட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். ஏதோ சங்கரன்கோவில் சட்டமன்ற அலுவலகத்தை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்ல முற்றுகிட்டு, நான் முற்றுகிட்டோம்னா 5000 10 பேர் வருவாங்க. அப்போ முதல்வருக்கு தெரிஞ்சிருப்பா, உடனே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆமா, உடனே பார்த்துட்டேன். அப்ப நான் இப்படிதான் மிரட்டிக்கிட்டேன். மற்றபடி ஆளுங்கட்சியிலும் சரி எதிர்கட்சியிலும் சரி யாரும் எனக்கு லிங்க் கிடையாது, யாரோட தொடர்பும் நான் தனிப்பட்ட முறையில என் மக்களை சார்ந்து நான் போய்கிட்டே இருக்கேன். நாளைக்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கும் பொழுது எந்த கட்சி எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கும் அப்ப நம்ம இருந்து நான் சட்டமன்றத்துக்கு கொண்டுவீங்களேன் என் சமுதாயத்தை கல் தட்டி கிளவிட மாட்டேன். அதுக்காண்டி தான் உழைச்சிட்டு இருக்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு. அதனால எனக்கு இந்த 2026 சட்டமன்றத்தில் என் மக்கள் அதிகாரம் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால பிஜேபியோ இவங்களோ இதெல்லாம் நான் சொல்லுவேன். பிஜேபி பண்ணிச்சு பத்தியா இந்த மாதிரி இந்த 12 வருஷம் 10 வருஷம் இப்படி இருக்குல்ல, இதெல்லாம் நான் சொல்லுவேன். உங்க மக்கள்கிட்ட சொல்லுவேன், என் மக்கள்கிட்ட சொல்லுவோம்ல, எலெக்ஷன் டைம் தான் சொல்லுவேன். இப்ப எனக்கு இப்ப இங்க இந்த பைத்தியக்காரனை சமாளிக்க எனக்கு நேரம் இல்லை. யாரு இந்த மெண்டல் பேல் இவனை சீமான வந்து இப்ப வந்து அவன் இந்த மாதிரி வார்த்தை விட்டுட்டான்னு சொன்ன உடனே
அடிச்சு பாப்பில்ல அப்படிங்காம அப்ப எவ்வளவு திமிருங்க. அப்ப இவனை நான் இப்ப சமாளிக்கணும், இவனை நான் இப்ப அந்த கேட்டகரியில போய்கிட்டு இருக்கேன். மக்கள் நான் இப்ப சொல்லணும், நான் மக்கள்கிட்ட ஊர் நான் பரப்பணும், இவன் வந்து நம்ம சமூகத்துக்கு எதிரானவங்கிறத நான் போய் பரப்பணும்ல. இப்ப எனக்கு அதுல நேரம் இல்லை எனக்கு. அதனால எலெக்ஷன் டைம் இவங்க யார் யார் என்னென்ன பண்ண நோட்டு எழுதி வச்சிருக்கேன். பிஜேபி என்ன பண்ணல, என்னென்ன எதிராக அவங்க பண்ணாங்க எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நான் சமூக சந்த அரசியல் பண்ணதுனால யாரு கூடயும் போய் சிங்கி அடிக்கணும் இது இப்படின்னு கிடையாது. அதிகாரத்தை நீ கொடுக்கல, நீ அதிகாரம் தரலன்னா எவ்வளோ இருந்தாலும் உனக்கு எதுக்குங்கிற முடிவுக்கு பாஜக இருந்தாலும் திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் யாரா இருந்தாலும் சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம போராட தான் செய்வேன், எதுக்கு தான் செய்வேன். அப்படிதான் பண்ணியிருக்கேன். நீங்க யூடியூப் சேனல் கூட எடுத்து பாருங்க, நம்ம பணியப்புறம் பாருங்க, ஒருத்தரையும் பாராட்டம் கிடையாது. ஒரு நல்லது செஞ்சிருக்கு காவல்துறை நல்லதுன்னா ஸ்டாலின் நம்பி சொல்லுவேன், ரைட்டு பரவாயில்லப்பா இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேன். ஒரு நாளும் ஒரு அமைச்சர்கிட்டயோ ஒரு மந்திரிகிட்டயோ இவ்வளவு நாள் நம்ம இருக்கமே யாருக்கிட்டையும் போய் நம்ம இருந்திருப்போமா, ஒரு போட்டோ காட்டுக்கு பார்ப்போம், போக மாட்டேன். ஒன்னத்துக்காதவன் லெட்டர் பேடு கட்சி வச்சுட்டு போய் ஐயா ஆதரவுமா புலித்தேவனையும் முத்துராமலிங்க தேவரையும் மூக்கியா தேவரையும் கொண்டு வெறும் 10,000 ரூபாய்க்கு விற்கக்கூடியவனும் இருக்கான் எங்க சாதியில. சிகரெட்டு காருக்கு விலை போனவனும் இருக்கான். உங்களுக்கு அவங்களாம் காது கிடையாது, அவங்களாம் சாதி கிடையாது. மக்கள் யார் பின்னாடி இருக்காங்களோ அவங்க தான் ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு இன்னைக்கு நான் வச்சிருக்கிறேன். 2500 3000 பொறுப்பாளர் வச்சிருக்கேன். இப்படிதான் உங்களுக்கு முறைப்படி 1,25,000 1,30,000 தாண்டி போகுது எது உறுப்பினர். இன்னும் நான் உறுப்பினர் அதாவது எப்படின்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடியாக ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள்கிட்ட டெய்லி திறந்தோறும் 1 மணி வரைக்கும் நீ பார்க்க மக்கள் வராங்க. எல்லா கிராமத்து பழைய காலத்துல மாட்டு வண்டி பிடிச்சி வருவாங்களா, அந்த மாதிரி இப்போ வேன் பிடிச்சி வராங்க. எல்லாருக்கிட்டையும் பிஜேபி பத்தியும் சொல்லுவேன், சீமானை பத்தியும் சொல்லுவேன், எடப்பாடி பத்தியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படிதான் உங்களுக்கு யார் யார் என்ன தப்பு பண்ணிட்டா. திமுக பத்தி சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன், நீங்க அதிகாரம் கொடுங்க, நான்லாம் மிரட்டி பண்ணி வைக்க. இப்ப இந்த மக்கள் வச்சு மிரட்டதும்ல நல்லா யோசிங்க. திருநெல்வேலி தூத்துக்குடியில இந்த ஸ்ட்ரென்த், இந்த விருதுநகர் மாவட்டம், தென்காசி, கன்னியாகுமரி ஃபுல்லா இருக்கேன். அப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரென்த் வச்சிருக்கிறோம், அதை வச்சு இன்னைக்கு மிரட்டிக்கிட்டோம்ல. உங்களுக்கு தேவையானதை மிரட்டிக்கிட்டு ஒரு பொய் வழக்கு போட விட மாட்டேங்க. ஒரு ஸ்டூடெண்ட் மேல எஃப்ஐஆர் போட்டோம்னா என் வாழ்க்கை என்ன போயிடும், அதை இது பண்ணாங்கப்பா அப்படி சொன்னா கேட்டுக்கிட்டாங்கல்ல. அப்ப என்ன போய் எசிகரேச்சர் ஓட மறிச்சிருவான் அப்படின்னு பையன் இருக்குல்ல. அப்ப அதிகாரம் கிடைச்சா அதனால இருக்கிற. அதனால பிஜேபி பத்தி நீங்க கேட்டதுனால ஒரே வார்த்தை, எங்க இயக்கத்துக்கு எனக்கும் தேவமாருக்கு பிஎம்டி யார் பிஜேபி மேல நம்பிக்கை இல்லை, அது கன்ஃபார்ம். அவங்க வந்து எங்களுக்கு அதிகாரம் கொடுப்பாங்க, இது தமிழ்நாட்டில் வந்ததுக்கு அப்புறம் கொடுப்பாங்க, சீட்டு கொடுப்பாங்கன்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல தேவமாருக்கு சீட்டு கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருக்க தேவமாருக்கு பூரா 1 கோடி 50 லட்சம் செலவு பண்ணுங்க, கடைசி வரைக்கும் நீங்க வால்பூஸ் தான் ஒட்ட போறீங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை, என் மக்கள் என் பக்கம் திரும்பும் பொழுது தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் நான் எசிகராஜா சொன்னது தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற கட்டம் 2026 உருவாகும். அதை உருவாக்க ஃப்ரீடாக போய்கிட்டு இருக்கேன். ஆமாம், அதில் நீங்கள் வந்து ஊடகங்கள் தான், உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து நம்ம ஊரில் கிடையாது. நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறோம், அதில் எங்கள் மக்கள் தான் பார்க்காங்க. என்னோட பிஎம்டி மீடியா இருக்குது, அதில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எல்லாமே லோக்கல் மக்கள் பார்க்காங்க, அதிகாரிகள் பார்க்காங்க. உங்களில் இப்போ உங்களை மாரி வந்து நம்ம பேசும்பொழுது உலகத்தில் உள்ள எல்லாருமே எங்கள் மக்களுடைய வழியும் புரிவாங்க. இவங்களும் எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னு தெரியணும். அதனால நீங்களும் முழு சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெற எங்களுடைய ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி.